ஹலோ நண்பர்களே வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. அதுதான் நம்ம தாரக மந்திரம். நாம நல்லா இருப்போம். சரிங்களா? இன்றைக்கி பதிவு என்ன அப்படின்னா, உற்சாகமான ஒரு பொங்கல் நமக்கு கிடச்சிச்சு. அந்த பொங்கல் பரிசா நமக்கு இந்தியாவே இந்தியான்னு இல்லை, உலகமே திருப்பி பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அது துபாயில் நடந்த 24 ஹவர்ஸு கார் பந்தயம். அந்த கார் ரேஸில் ஜெயிச்ச தல அஜித்குமாரை பற்றி தான் சொல்ல போகிறேன். வரலாறு படைச்சிருச்சு. கரெக்டுங்களா? வரலாறு படைச்சிருச்சு. இதுதான், அதாவது தமிழனுக்கெல்லாம் ஒரு பெருமை அப்படின்னு சொல்ல நம்ம காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு. ஏன்னா வரிசையாக நம்மளால் அடி போட்டு பொழந்து தள்ளிகிட்டே போயிட்டுருக்காங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தம்பி குகன் செஸ்ஸில் சாம்பியன் ஆனார். போன வாரம் நம்ம இஸ்ரோவுக்கு நம்ம ஐயா நாராயண ஐயா தலைவரானாங்க. அதுக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம தமிழர் தான் ஒருத்தர் ஜட்ஜ் ஆனார். இப்போது பொங்கல் பரிசாக நம்ம தல அஜித்குமார் நமக்கு அது பொங்கல் பரிசாக கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கும்போது நினைக்க தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இன்னும் என்னென்ன சாதனைலாம் வரப்போகுது தெரியல. வர்ற வரைக்கும் நமக்கு லாபம் தான். அது உலகமே உலகத்தையே தமிழன் கட்டி ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. அது நம்ம தமிழனாக இருக்கிறதுக்கு நம்ம 2 காலரை தூக்கி விட்டுட்டு பெருமையாக சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க, தல அஜித்குமார் செஞ்ச சாதனைங்கிறது அது அப்படி, அதாவது என்ன சொல்லுது, ட்ரெமெண்டஸ் சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நான் யூடியூப்பில் பார்க்கும்போது தல அஜித்து அவர் அங்கே அவங்க கோச் டிரைவர்னு தான் சொல்லுவாங்களாம். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் போய் கேட்குறாரு, என்ன உங்கள் டிரைவர் வந்துட்டாரா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கோச் சொல்லியிருக்காரு, ரிப்போர்ட்டர் வந்துட்டாரா இல்லையா நான் சொல்ல தேவையில்லை, ஆடியன்ஸ் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அப்போ ஆடியன்ஸ்க்கு எப்படி தெரியும் அப்படின்னா பாருங்க அப்படின்னு இருக்காங்க. தல அஜித் வரும்போது பார்த்தா ஒரே கூட்டம், தலை 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 அஜித் தலை அப்படின்ட்டு அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து சொல்லி தன்னோட உற்சாகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இது அந்த ரிப்போர்ட்டே சொன்னாராம், சார் நான் உண்மையிலே இந்த மாதிரி பார்த்ததில்லை, எந்த ஒரு வீரருக்கும் இந்த மாதிரி வரவேற்பே கிடைச்சதில்லை அப்படின்ட்டு. கரெக்டாக பேர் தெரியல. ஒரு ஹாலிவுட்டு ஆக்டர் அவர் அதே மாதிரி தான் துபாயில் இந்த மாதிரி கார் ரேஸ் அவர் பார்க்க வரும்போது 16,000 பேர் கூடியிருந்தாங்களா அவரை பார்க்குறதுக்கு. ஆனால் அதையே நம்ம தலை அடித்து விரட்டிட்டார். 36,000 பேர் சூழ்ந்து நின்று தலைக்கு வரவேற்பு கொடுத்து, தலை அதில் சக்ஸஸ் பண்ணி கொடுத்து, இன்றைக்கி நம்ம தமிழனே உலகமே தமிழனை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அஜித் கார் ரேஸில் ட்ரெயின் அப்பில் இருக்கும்போது என்ன ஆகி போச்சு அப்படின்னு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதில் அவர் ரிக்கவர் ஆகி அவருக்கு ஒன்றும் ஆகலை. ஒன்றுமே ஆகாத அளவுக்கு தான் இப்போ அந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் சில வீணாக போன அந்த நாதாரி ஊடகங்கள் என்ன சொல்லிச்சுன்னா, அஜித் விலகல்னு போட்டு அவன் டிஆர்பி ரேட்டை ஏற்றிக்கிட்டான். இதில் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னே தெரியல. நம்மால் ஒருத்தர் விலகுனா அது நமக்கு தான், அது இது தலைக்குடிவா அப்படின்னு நினைக்காம, அஜித்து விலகிறதுனால இவங்களுக்கு என்ன லாபம், ஆனால் அதை போட்டு அவன் டிஆர்பி ரேட்டை ஏற்றிக்கிட்டான். அதையும் உடச்சி தலை இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது அவரோட விடாமுயற்சி தான் காரணம். சரிங்களா? தல அஜித் இந்த சாதனையை பண்ணினதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட காலங்களை 20 வருடங்களுக்கு மேலாக அப்படி சொல்கிறாங்க. அஜித் அவர் உடம்புல உடம்பு காயம்படாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு உடம்புல காயப்பட்டு தன்னை அப்படியே செதுக்கி அவர் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கார் அப்படின்னா அதுக்கு உண்மையில் அவரோட விடாமுயற்சி தான் காரணம். தலை ஜெயித்த உடனே அந்த வெற்றி அவர் கொண்டாடினதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் அப்படியெல்லாம் கொண்டாட முடியுமா அப்படின்னு அப்படியே கூட்டத்தோட நின்று ஜேன்னு கத்தி தன்னோட உற்சாகத்தை வெளிப்படுத்தி நம்ம தாய்நாட்டு கொடியை தூக்கி வச்சு நமக்கெல்லாம் பெருமை தேடி கொடுத்துருக்கிறார். அது இல்லாமல் தலை ஜெயிச்சு முடித்த உடனே சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அஜித் வாழ்க, விஜய் வாழ்க அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் எப்போ வாழ போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, உங்கள் ஃபேமிலியை போய் பாருங்கள், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறார். அதுதான் ஒரு தன்னடக்கம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஃபேமிலி இல்லாமல் நம்ம இல்லை அப்படிங்கிற அஜித் தான் உதாரணம். அதனால் ஃபேமிலியை நீங்கள் பாருங்கள். அதாவது தலைவர்களுக்கு இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும் உண்மை தான். ஆனால் அதை முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், நம்ம வேலையை பார்க்க போயிடணும். அதுதான் தலை சொன்னது. அது எனக்கு ரொம்ப சரியாகப்படுது. ஸோ இந்த நல்ல நாளில் நமக்கு பொங்கல் பரிசாக இந்த மாபெரும் வெற்றியை கொடுத்த தல அஜித் அவர்களுக்கு நன்றி சொல்லி, அவரோட விடாமுயற்சிக்கு தலை வணங்கி உங்கள் சார்பாகவும் என்னோட யூடியூப் சார்பாகவும் தமிழ் மக்கள் சார்பாகவும் அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அஜித் போல் இன்னும் எத்தனையோ அஜித்துக்கெல்லாம் வரணும் அப்படிங்கிற என்னோட ஆசை. நம்மளோட நன்றியை அவருக்கு காணிக்கையாக அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.